ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னா உனக்கும் எனக்கும் என்ன தொடர்புன்னு என் பொண்டாட்டி கேட்பாளே. நான் என்ன பதில் சொல்ல? சார், தேவ் அசோசியேட்ஸோட உண்மையான வாரிசு ஒரு மிகப்பெரிய பரிசு தருவான்னு சொல்லுங்க. அது என்னையா உண்மை டூப்ளிகேட்னு? டூப்ளிகேட்ட உங்களுக்கு தெரியும், உண்மைய டூப்ளிகேட்ட அழிச்சிருங்க. ஒரிஜினலை உங்க முன்னாடி நான் கொண்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? சார், உண்மையான வாரிசு உயிரோட இருக்கும்போது ராணி எதுக்கு சார் உயிரோட இருக்கணும்? தோபியாஸ், 2 கையையும் நீட்டி லஞ்சத்தை வரவேற்கிறவன் தான் நான். ஆனா ஓன் லாபத்துக்காக என்ன மாட்டி விடணும்னு நினைச்ச லாக்அப்ல ஒரு டெத் நடக்கும். அதுவும் 6 அடி 4 இன்ச்சுக்கு. நான் வரட்டுமா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் விசித்திரமா இருக்குல்ல சந்தியா? ஏன் சந்தியா, இத்தனை நாள் உன் மக கிட்ட நான் தான் உன் அம்மான்னு நேரடியா ஏன் சொல்லாம இருந்திருக்க? நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். ராணிக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாது. சந்தேகம் வந்திருந்தாலும் திட்டவட்டமா தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக என் பொண்ணுகிட்ட பட்டும் படாம பழகின. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் பட்ட வேதனை, அதையும் தாங்கிக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா அதுக்கு காரணம் அப்பழுக்கு இல்லாத மனசு, பாசம், அன்பு, இதெல்லாம் மொத்த உருவமா கிடைச்சிருக்கிற என் பொண்ணு. இப்ப சொல்றேன் சந்தியா, நாங்க முதல் தடவையா ஆர்ஃபனேஜ் போனப்போ மகாலட்சுமியை தான் முதல்ல பார்த்தது. அன்னைக்கே எனக்கும் அவருக்கும் மகாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் ராணியோட தோழியா அவ எங்க வீட்டுக்கு வந்தப்போ திருப்பி அனுப்ப எங்களுக்கு மனசே வரல. அது எப்படி ஏதோ ஒரு வகையில உன்கிட்ட வந்து சேரணும்னு அது ஆண்டவன் செயல். ஹலோ மேடம், நான் தோப்பியாஸ். என்ன தோப்பியாஸ், என்ன இந்த நேரத்துல? பதட்டப்படாதீங்க மேடம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் டாக்டர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நாளைக்கே நீங்கள் ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு மகாலட்சுமியை கூட்டிட்டு சாரை வந்து மீட் பண்ணணும். சரி தோப்பியாஸ், ஓகே, குட் நைட். என்ன சந்தியா, நாளைக்கே போய் தேவாவை பார்க்கணுமா? என்னால நம்பவே முடியல தோப்பியாஸ் இப்படி மாறுவான்னு. ராணியோட மரணம் நிறைய பேரை மாத்திருக்கு. ஆமா சந்தியா, நிறைய பேர் மாறி இருக்காங்க. குட் நைட். குட் நைட்.
மிஸ்டர் தேவராஜ், நீங்க நினைக்கிறத தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட ஒரு நபரால நீங்க சொல்ற அளவுக்கு மோசடி செய்ய முடியுமா? உதவிக்கு யாராவது கூட இருக்கலாம்ல? எப்படி இருக்காரு டாக்டர்? பெட்டரா இருக்காரு. நீங்க பேசுங்க. ஓகே மிஸ்டர் தேவராஜ். என்ன தொலைச்சு கட்டாம 2 பேரால இருக்க முடியாதா? கொஞ்ச நேரம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. நாங்க இங்க வந்தது உங்களை தொலைச்சு கட்டவா இல்ல உங்க மனசுக்கு ஆறுதல் சொல்லவான்னு. நம்ம பொண்ணு இவதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் அதை மறைச்சேன். அதுக்கு காரணம் மகாராணி தொடர்கிறது. நம்ம பொண்ணு இவதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் அதை மறைச்சேன். அதுக்கு காரணம் என் சுயநலம். என் பொண்ணு யாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாதுங்கிற பயம். இவளை என் பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற பேராசை. ஆனா அது அது இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. நிர்மலா கிட்ட நான் கொடுத்த பெட்டியை ஆர்ஃபனேஜ்ல இருந்து இவகிட்ட தான் கொடுத்திருக்காங்க. அந்த பெட்டியை கொடுமா. இந்த மோதிரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எனக்கு போட்டது. அந்த லெட்டர் நான் எழுதினது. நம்ம 2 பேர்ல யாரு முதல்ல குழந்தைய சந்திச்சாலும் அவளை அடையாளம் தெரிஞ்சுக்கதான் உங்க மோதிரத்தையும் என் லெட்டரையும் கொடுத்திருந்தேன். இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு ராணியா மகாலட்சுமியா? சொல்லுங்க, உங்க பொண்ணு யாரு? ராணி. என் பொண்ணு ராணிதான். பெட்டி என் பொண்ணு ராணியோடது. என் வீட்டுல தங்கி இருந்த இவ தாய் மாமன் ஒருத்த வந்து கூட்டிட்டு போகும்போது
போயிட்டா. இல்லப்பா, இது ஏன் பெட்டி. இது உங்ககிட்ட காட்டி என் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி அந்த ராணிகா என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனோம். அவ இப்ப இல்லாதனால என்ன வேண்டாலும் சொல்ல நினைக்கிறியா? இல்லப்பா, சொல்லுடி, என்ன வேண்டாலும் சொல்ல நினைக்கிறியா? மிஸ்டர் தேவராஜ், நீங்க மனுஷனே இல்ல, மிருகம். வந்த வாசத்தை புரிஞ்சுக்க தெரியாத மிருகம். ஆமாடி, நான் மிருகம் தான், மிருகம். நான் மிருகம் தான். உங்க 2 பேரையும் இதே இடத்துலயே சாகடிக்க போற மிருகம். அப்பா என்னப்பா ஆச்சு? யாரு அப்பா? யார் அப்பான்னு கூப்பிடுற? அப்பா என்னப்பா? யாரு அப்பா? கொஞ்சம் நான் சொல்றது. ப்ளீஸ், என்ன மிஸ்டர் தேவராஜ்? விடுங்கடா, வெளியில போடி, வெளியில போ. கெட் லாஸ்ட். அவங்க சொல்றத கேளுங்க தேவராஜ். டாக்டர், வெளியில போ சொல்லுங்க, வெளியில போ சொல்லுங்க. மேடம், You நீங்க get வெளிய lost. ப்ளீஸ், ப்ளீஸ். மிஸ்டர் தேவராஜ், டாக்டர், இனிமே விசிட்டர்ஸ் யாரையும் உள்ள விடாதீங்க. ஓகே ஓகே மிஸ்டர் தேவராஜ், வாங்க. ப்ளீஸ் படுங்க. கூல் டவுன், படுங்க. சிஸ்டர், அழாதம்மா. அவருக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இல்லம்மா, நான் தான் கொடுத்து வைக்காதவ. ஆதாரம் இருக்கு. பெத்த அம்மா பக்கத்திலே இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அப்பாவால மகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையேம்மா. மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மகாராணி தொடர்கிறது. பெத்த அம்மா பக்கத்திலே இருக்கீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அப்பாவால மகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையேம்மா. இனிமே எதுக்குமா இந்த ஆதாரம்? வேண்டாம்மா, உனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு யாரும் வேண்டாம். நான் இருக்கேன். காலம் பூரா நான் உன் கூட இருக்கேன். அம்மா, அம்மா, நான் இருக்கேன்மா. அம்மாவை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுமா. அம்மா, என்னம்மா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? ஆமாம்மா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா என் மனசாட்சி என்ன சாகடிச்சிடும். அம்மா அழாதீங்கம்மா. நான் செஞ்ச தப்பு நடந்தன உனக்கு இந்த கதி. எல்லாத்தையும் மூடி மறைச்சு உன்னை தகப்ப இல்லாதவள ஆக்கி வச்சுட்டு. அம்மா அழாதீங்கம்மா. நீங்க யார்கிட்டயும் ஏன் என்கிட்ட கூட சொல்லாம இருந்த போதே எனக்கு தெரியும்